తమిళనాడులోని సేలం జిల్లా పుదుకొత్తంబాడిలో తహసీల్దార్ కార్యాలయం నుంచి ఫోన్ చేస్తున్నామని, మీ ప్రాంతంలో కరోనా అలాంటి కొత్త రకం వ్యాధి సోకుతుందని భయపెట్టిన దుండగుడు విదేశాల్లో ఈ వ్యాధి సోకిన వారంతా గుండు గీయించుకున్నారని, తమిళనాడు ప్రభుత్వం కూడా ఇదే నిర్ణయం తీసుకుందని తెలిపిన సదరు వ్యక్తి గుండు గీయించుకున్న మహిళలకు 15,000, కాలేజీ విద్యార్థులకైతే 45,000 ఉచిత ల్యాప్టాప్, పురుషులకైతే 6,000 ఇస్తామని, లిస్టులో మీ పేరుందని మీకు ఫోన్ చేస్తున్నామని ఓ మహిళను నమ్మించిన దుండగుడు ఆ మహిళ ఈ విషయాన్ని స్థానిక మహిళలందరికీ చెప్పడంతో గుండు గీయించుకున్నారు ముగ్గురు మహిళలు. అనంతరం దుండగుడికి ఫోన్ చేయగా స్విచ్ ఆఫ్ రావడంతో మోసపోయామని గ్రహించి ఆవేదన వ్యక్తం చేశారు బాధిత మహిళలు. கொரோனா வைரஸ் பரவுது, அதனால நீங்க வெளிநாட்டுல பரவிச்சோம், அதனால நீங்க மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. பெண்கள் அடிச்சுக்கிட்டா 15,000, ஆண்கள் அடிச்சா 6,000 சொல்லி பேசினாங்க. நாங்களும் போன்ல பேசணும். அவங்க அப்புறம் போன்ல பேசவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டோம் நாங்க இப்படியே வரவே இல்லை. யார் மொட்டை அடிச்சது? மொட்டை அடிச்சது இங்க தான் அடிக்க சொல்லி அடிக்க நீங்களே ஆள் வச்சு அவங்க தான் வர சொன்னாங்க சார். அடின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு சார் நான் மொட்டை அடிச்சிட்டோம். எத்தனை பேருங்க? 3 பேர் தான் மொட்டை அடிச்சிட்டோம். அப்புறம் எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கு. மொட்டைக்கு வந்தது எத்தனை பேர்? ஒரு 7 பேர் அடிச்சது 2 ஆளு தான். இல்ல 3 பேர் மட்டும். 3 ஆள். இப்போ அவங்க ஆள்லாம் அனுப்ப நீங்களே ஆள் வச்சு அடிச்சீங்க. ஃபோன் பண்ணி காசு ஆளுக்கு 15,000 கொடுக்குறோம், எல்லாம் இது மாதிரி கொரோனா வைரஸ் வருது, இதெல்லாம் ஒரு 18 பேருக்கு டோக்கன் வந்துருக்குது, வந்து நீங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்காங்க, நாங்கள் கொண்டாந்து காசு கொடுத்துட்றோம், உங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு போகிறோன்னு தான் சொன்னது. அப்புறம் இவங்க உடனே எங்ககிட்ட வந்து நாங்கள் கோயிலில் இருந்தீங்களோ கூப்பிட்டு வாங்கன்னு மொட்டை அடிங்க, நபர் இப்பயே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் எவ்வளோ தரேன்னாங்க? 45,000 கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க மொட்டடிக்க? 20 பேர்த்துக்கு இருப்பாங்க. அப்புறம் எப்படி எல்லாம் தெரிஞ்சது உங்களுக்கு? தெரிஞ்சா இவங்க போன சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கிட்டாங்க. ஓட்ட எடுத்து இல்ல பாப்பா வரலீங்க சார், அதனால அப்படியே சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கிட்டாங்க. நீங்க தென்னக்குடி பழைய தெரியாம போயிட்டாங்க. அப்புறம் வந்து இங்க ரோட்டுக்கிட்ட இங்க வந்துட்டேன், நீங்க அடிங்கன்னு சொன்னாங்க. என்கிட்டயும் பேசினாங்க சார். அப்புறம் வரவே இல்லைங்க சார், வரவே இல்லை.